பொருளாதார மத்திய நிலையத்துக்கு இரண்டாவது தடவையாக இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். பார்க்கும்போது கவலையாக இருக்கின்றது. அன்று வந்ததற்கும் இன்று வந்ததற்கும் இடையில் 2 கிழமை வித்தியாசத்தில் கடைகள் பல மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இங்குள்ள ஒவ்வொருவருடன் கேட்கின்ற போது அவருடைய ஆதங்கம், இங்குள்ள 50 கடைகளும் திறக்கப்பட்டு இந்த 50 கடைகளிலே பொருட்களை போட்டால் அதிகமான நுகர்வோர் இங்கு வருவார்கள் என்பதையே தற்போது வந்த வாடிக்கையாளர்கள், நுகர்வோர்கள், விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு விடயத்தை மாத்திரம் முக்கியமாக குறிப்பிடுகிறேன். அரசாங்க அதிபரே, பிரதேச செயலாளரே, 50 கடைகள் உண்டு. கொடுக்கப்பட்ட கடைகளோ 23. அதே போன்று இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கின்ற கடைகள் இருக்கின்றன. எனக்கு அந்த கணிப்பு எத்தனை கடைகள் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட 29 கடைகள் கொடுத்திருக்கிறார்கள். 29 கடைகள் கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இன்னும் கொடுப்பதற்கு 21 கடைகள் கொடுப்பதற்கு இருக்கிறதாம். 21 கடைகள் கொடுப்பதற்கு இருக்கிறதாம். 29 கடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் திறக்கப்பட்ட கடைகளோ 14 கடைகள். எனக்கு நன்றாக ஞாபகம் வருகின்றது. பூட்டி இருக்கின்றது, திறப்பு இல்லை. பெட்ரோல் இருக்கின்றது, கார் இல்லை. கார் இருக்கின்றது, பெட்ரோல் இல்லை. திறப்பு இருக்கின்றது, பூட்டு இல்லை. மனிதன் இருக்கின்றான், உயிரில்லை போல இல்லாமல் இந்த பொருளாதார மத்திய நிலையத்திலே 50 கடைகளும் திறக்கப்பட்டு அந்த 50 பயந்தளிக்கப்பட்டு அந்த 50 கடைகளும் உரிய முறையில் பராமரிக்கப்படமாக இருந்தால், அதிகளவு பொருட்களை இங்கு உருவமாக இருந்தால் இந்த வியாபாரமானது சிறக்கும். அது மாத்திரமல்ல, கூடிய முதலீடுகளை முதலிட்டு தற்போது இருக்கின்ற கடைக்காரர்கள் இதை நாங்கள் மூடிவிட்டு செல்வோம் என்கின்ற ஒரு மனநிலை ஏற்படக்கூடாது. எனவே இந்த கடைகள் துறக்கப்படுவது முக்கியம். எல்லாம் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இது தைப்பொங்கல் அல்ல, புது வருடம் அல்ல, அல்லது பெருநாள் அல்ல. ஒரு நாளைக்கு செய்து ஒரு நாளைக்கு முடிப்பதற்கு இதை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு நாள் திறந்து ஒரு நாளில் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அரசியல் நாடகம் ஆடுவதை விட, நான் திறம்பாட சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நாள் திறந்து ஒரு நாள் இதை பழுது அரசியல்வாதிகள், இதற்கு பின்னால் இருந்த அரசியல்வாதிகள் கவனித்து பிரதேச செயலாளருடன் அரசாங்க அதிபருடன் தொடர்பு பண்ணி இதை ஏன் திறக்கப்படவில்லை, இதற்கான காரணம் என்ன, எவ்வாறு திறந்தளிக்க, எப்போது நாங்கள் இதை திறந்து வைக்கலாம் என்பதற்கு முடிவு கட்டுங்கள். இல்லை நாளை மறுதினம் அல்லது இன்னும் 2 கிழமைகளில் அல்லது இன்னும் ஒரு மாதத்தில் என்று 2025ஆம் ஆண்டே முடிவு பெற்று முடிவுறும். எனவே அரசாங்க அதிபரே, மண்மனித நெறிவு பற்றி பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரே, அரசியல்வாதிகளே, இது மீண்டும் உங்களின் கவனத்திற்காக. அது அவங்க தான் முடிவெடுக்க வேண்டும். டிஎஸ் ஆஃபீஸால் முடிவெடுத்து இன்டர்வியூ பண்ணக்குள்ள ஆர்ஆருக்கு கொடுத்தா கடை திறப்பாங்கன்னு சொல்லி செய்து எடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்த மாதிரி கொடுக்காமலுக்கு எடுத்து செய்யக்கூடிய ஆக்களுக்கு கொடுப்பாங்க. இந்த லைனில் எவ்வளவு கடை திறக்காமலுக்கு இருக்குது. அப்படி இந்த 1 2 3 4 கடை தான், 4 கடை 5 6 7 கடை தான் இங்கே திறந்துருக்கு. இந்த லைனில் மிக குறைவு இங்கே எடுத்த கடைகள் திறக்காமல் இருக்கிறது. திறந்தா எல்லாரும் வருவாங்க. இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் 50 கடைகள் அமைக்கப்பட்டும் 29 கடைகள் வியாபாரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 கடைகள் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போது நுகர்வோர் வாரது கடன் குறைவாக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால், ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட சாமான் பற்றாக்குறையாக இருக்குது. அதாவது பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ நாங்கள் சாமான் எடுக்கிறதுக்கு கூட பிஸ்னஸ் செய்கிறவங்க பயப்பட வேண்டிய நிலைமையில் இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சாமான்கள் கடும் குறைவாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால், நுகர்வோர் இல்லை. நுகர்வோர் அதிகமாக வருவாங்கன்னு சொன்னால் நாங்கள் சாமான் எடுக்கிறது அதிகரிக்கலாம். அடுத்தது கடைகள் இன்னும் ஓப்பன் பண்ணாத காரணத்தால் நுகர்வோர் இங்கே என்ன இருக்குது, இங்கே என்னத்தை வாங்குறன்ற ஒரு கேள்விக்கு உட்படுறாங்க. அதன் காரணமாக இங்கே மார்க்கெட் கொஞ்சம் ரன் ஆகுறது கடும் குறைவாக இருக்கிறது. அடுத்தது இங்கே உற்பத்தியாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க அவ்வளவு மரக்கறிகளையும், உங்களை நீங்கள் விலையை நிர்ணயிங்க, அங்கே இங்கே கொண்டு போகாதீங்க.
இங்கே வந்து விலையை நிர்ணயிச்சா உங்களோட பொருட்களுக்கு நீங்களே விலையை நிர்ணயிக்கிறதுக்கு அமையும். அடுத்தது வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் இது. அடுத்தது இங்கே சின்ன உற்பத்தியாளர்கள் இவங்கெல்லாம் இங்கே வந்து நீங்கள் உங்களோட உற்பத்திகளை விலையை நிர்ணயிக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு தான் நன்மை. அதனால் இப்போ உங்களுக்கு நன்மை, எங்களுக்கு நன்மை. இப்போ சின்ன சின்ன அடுத்தது இப்போ இங்கே வந்து கடை திறந்துருக்கிறவங்க வந்து சின்ன வளர்ந்து வர வியாபாரி மாதிரி. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு பயிற்சியாகவும் ஒரு இதாக ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். நீங்கள் உற்பத்திகளை கொண்டு நீங்கள் கொண்டு கொட்டிட்டு நீங்களே விலை நிர்ணயிட்டுட்டு உங்களுக்கும் ஒரு வருமானம் வரும், எங்களுக்கும் ஒரு வருமானம் வரும். இப்போ உங்களோட பயிற்சியை உற்பத்திகளை நீங்கள் வந்து இன்னொருவர் வந்து விலை நிர்ணயித்து கொண்டிருக்கான். அதை வந்து நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். நீங்களும் இங்கே கழுதாவளைக்கின்ற ஒரு நீங்கள் வந்து கேட்குறீர்கள் கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தில் வந்து இங்கே வந்து விலை குறைய இருக்குது, கல்முனையில் கூட இருக்குது ஏண்டி. அப்போ நீங்கள் வந்து கல்முனைக்கு நீங்கள் ஒரு விலை கல்முனைக்கென்ற ஒரு விலை நிர்ணயம் இருந்தால் கழுதாவளைக்கென்ற ஒரு நிர்ணயம் இருக்கும். அந்த விலைக்கு நீங்கள் கல்முனையோ ஒப்பிடாதீங்க. இதுக்கு கல்முனையோ எந்த மார்க்கெட்டையும் ஒப்பிடாதீங்க தயவு செஞ்சு. உங்களோட மரக்கறிகளை நீங்கள் கொண்டு வாங்க, இங்கே கொண்டு வந்து நீங்கள் விலையை நிர்ணயிங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்ல அமையும் என்று நான் நம்புகிறேன். மத்திய நிலையத்தில் மொத்தம் 29 கடை கொடுத்துருக்கு. 29 கடையில் 2 பேர் வாபஸ் பண்ணிட்டாங்க ஏலாண்டு சொல்லி. மீதி 27 கடை. 27 கடைக்கும் காசெல்லாம் கட்டியாச்சு. 14 கடை தான் திறந்துருக்கு. மீதி கடை திறக்கல. சனம் பாரல. சனம் பாராத காரணம் எல்லா கடையும் திறந்துருந்தால் சனம் வந்து எடுக்கும் சாமான். ஒரு சில 1-2 கடைகள் இருக்கிறதால சனம் பார குறைவாக இருக்குது. இப்போ 2 கடையில் 2 சாமான் இல்லாமல் இருந்தால் அந்த சனம் வந்து வேறொரு மார்க்கெட்டுக்கு போகிற வேலொண்டு வருது. அதில் எல்லா கடையும் திறந்தால் சகல சாமானும் ஜெரிக்கும். எல்லா மக்களும் வந்து சகல சாமானையும் வாங்கிட்டு போவாங்க. கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இப்போ ஏற்கனவே 29 கடை எடுத்தாக்கள் இருக்காங்கண்ணே. அவங்க திறக்காமல் இருக்கிறதால மீதி இருக்கிற 23 கடையையும் மரக்கறி வியாபாரம் பண்ணுற வேறு வெளி மாவட்டங்களில் இருக்கிறாக்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்கன்ட்டு டிஎஸ் சொல்கிறாரு. டிஎஸ் ஆஃபீஸால் டிஎஸ் ஆக்கள் தான் இதை வந்து ஜிஏ வந்து தலையிட்டு அவங்க தான் எடுக்கணும் முடிவுக்கு. அவங்களோட ஆர்வம் காண வரிக்கு. இந்த அவங்களோட திறக்க வைக்கிறதுக்கு ஆர்வம் காண வரிக்கு. மரவள்ளி கிழங்கு 160 ரூபா, பயத்தங்காய் 280 ரூபா கிலோ, வெண்டிக்காய் 280, கல்கோவா நாங்கள் கொடுக்க 300 ரூபா கிலோ, 300 ஹோல்சேலுக்கு. லீக்ஸ் 250 ரூபா, வாழைக்காய் 160 ரூபா கிலோ, கீரை 120 ரூபா, வெங்காயம் 160 ரூபா, இந்த சின்ன வெங்காயம் 250. இந்த சின்ன வெங்காயத்தில் 3-4 குவாலிட்டியில் இருக்குது. 300க்கும் போகுது, 250 போகுது, 200 போகுது, 170 போகுது. அது போஞ்சிக்காய் இப்போதைக்கு 650 ரூபா போகுது போஞ்சி. வெள்ளைப்பூடு 540, குக்கும்பர் 300 ரூபா கிலோ, தேசிக்காய் 140, தக்காளி பழம் 250, இஞ்சி கிழங்கு 1400, 1350, கொச்சிக்காய் 700 ரூபா இப்போ ஹோல்சேல் கொடுக்காங்க. 750க்கு நாங்கள் சில்லறை கிலோ பச்சை மிளகா கிலோ கிலோ ஹோல்சேல் விலை 700 ரூபா, சில்லறை விலை 750. டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் தான் இங்கே வந்து இப்போ பார்க்குறாங்க. வந்து அவங்க வந்து சரியான ஒரு முறையில் திறக்கணும், அது செய்யணும்னு சொல்லி இருக்கிறத கொடுக்காங்கல்ல எடுத்தாக்களுக்கு. எடுத்தாக்கள் அவங்கள்ட நோக்கம்னா காசை கட்டி போட்டு வெளிநாட்டில் அவங்கள்ட பிள்ளைகள் இருக்காங்களாம். பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு திறக்கிற சும்மா தற்காப்புக்கு காசை கொடுத்தா காணுமன்ற மாதிரி அவங்கள்ட மைண்ட் செட் இருக்காங்க. பாரு 130 ரூபா, 130. இந்த சுரக்காய் வந்து 130 ரூபா ஹோல்சேலில். பாகிஸ்தான் வெங்காயம் கிலோ 100 ரூபா. வேறு உருளைக்கிழங்கு 200. ஒரு பிரச்சனை இல்லை. அத்தனை 50 கடையும் திறந்தால் சனம் வரும். சனத்தில் வரவு இருக்குது. என்னென்னா வாரத்து இருக்க கடையில் வந்து சாமான் வந்து குறைவு. சனம் நம்பி வர சாமான் ஒரு சில சாமான் இல்லை. அதனால் இப்போ எல்லா சாமான் இருந்தால் சனம் வருவைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இதால் வந்து நாங்கள் இப்போ முன்னுக்கு கடை எடுத்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அறிக்கை. ஏன்னா கடை திறந்தால் தான் 50 கடையும் திறந்தால் தான் 50 கடையிலையும் பல விதமான சாமான் இருக்கும்.
இப்போ வார சனம் எல்லா சாமானும் ஒரு இடத்த கொள்வனை செய்து கொண்டு போயிட்டு இருக்கும். அது ஜிஎஸ்எஃப் ஆக்கள் வந்து இப்போ வர்த்தகர் ஒழுங்கான ஆக்களை தேடிக்கொண்டு ஏற்கனவே கொடுத்த ஆக்கள் வந்து கடை திறக்காம இருக்கு. இப்போ நல்ல ஒழுங்கான ஆக்களை தெரிவு செஞ்சு கொடுக்கறதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. சாமான் சரியான விலை ஹோல்சேல் விலைக்கு தான் போய் கொண்டிருக்கீங்க. இப்போ மக்கள் வந்து சொல்கிறாங்களே வெளியிடத்தை விட இங்கே விலை குறைவுன்னு தான் வாராங்க. வார காரணத்தால் என்ன பிரச்சனை, சாமான் முழுவதும் இங்கே இல்லைன்றது தான் பிரச்சனை. மக்களுக்கு முழுச்சாமானும் கிடைக்காதுன்றது பிரச்சனை. மொத்தம் வந்து 50 கடை, அதில் 27 கடை கொடுவட்டுருக்கு. இப்போ திறவாட்டிச்ச கடை ஒரு 15 கடை மட்டும்தான். மிச்சம் கொடுத்த கடையிலும் திறக்காம கிடக்கு மீதி. ஆனால் கொடுக்காமலுக்கு 23 கடை இன்னும் இருக்குது வெல்டிங். இல்லை மார்க்கெட்டு ஃபுல்லாக திறந்து எல்லாரும் வந்து சாமான் வாங்குற மாதிரி தோணும். இந்த சாமான் பரவாயில்ல, எல்லா சாமானும் இருக்கானது எல்லாரும் வந்து வாங்கினா மார்க்கெட் நல்லா இயங்கும். விலை குறைவு தான். களுவாஞ்சுடி போகிறத விட இங்கே வந்து வாங்கலாம் தானே. வெளியிடத்தை விட பரவாயில்ல, இந்த சாமான் ஹோல்சேல் விலைக்கு தான் கொடுக்காங்க. விட்டுருந்தா எல்லா எடுத்த கடை எல்லாத்தையும் ஓப்பனிங் செஞ்சு வைக்கணும். முழுதும் திறந்தா தான் வாடிக்கையாளர் வருவாங்க. இங்கே வந்தால் ஒரு பெருமை தானே. எல்லாம் விட்டுருந்தா எல்லா எடுத்த கடை எல்லாத்தையும் ஓப்பனிங் செஞ்சு வைக்கணும். முழுதும் திறந்தா தான் வாடிக்கையாளர் வருவாங்க. இங்கே வந்தால் ஒரு பெருமை தானே. எல்லாம் அது என்ன காரணம்ன்றது தெரியல, என்னென்று தெரியதில்லை. ஆனால் எங்கட சனமெல்லாம் சொல்லுது எல்லா கடையும் ஓப்பன் ஆகினா எங்களுக்கு நல்ல வந்து எல்லா சாமானும் ஒரே இடத்துல கொள்வனை செஞ்சிடலான்னு சொல்லுது. அதுதான் எங்கட சனம் கதைக்கிறது. எல்லா கடையும் ஓப்பன் ஆகினா நல்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ ஒரு கடை 2 கடையை திறந்து வச்சுட்டு இருந்தால் அது இது இல்லாமல் தானே இருக்கு. மற்ற இடங்களை விட சாமான் குறையும். 2-3 கடை ஓப்பனாக இருந்தால் இப்போ சாமான் குறைவு தானே. இப்போ ஒரு ஆள்கிட்ட நாங்கள் வந்து 2-3 வேட்டையை வாங்கிட்டு போகிறோம். மற்ற கடை எல்லாம் திறந்தால் ஒவ்வொரு பலவிதமான சாமானையும் வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். எங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. விலைகள் பரவாயில்ல, வாங்கக்கூடிய மற்ற வெளியிடத்தையும் விட எங்களுக்கு இங்கே வாங்குறது கொஞ்சம் பரவாயில்ல. திறந்து வைக்கணும். தமிழில் எல்லா கடையும் திறந்தா தான் டெவலப் ஆகும். சனங்கள் வரும். கடையெல்லாம் திறந்திருந்தால் சனங்கள் கூட வரும். மிளகாய் வந்து 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தேசிக்காய் வந்து 180 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நல்ல நல்ல தேசிக்காய்கள் இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிலோ. வெங்காயம் வந்து 200, பி வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வெள்ளைப்பூடு வந்து 560. அங்கிட்டு பயத்தங்காய்கள் வெண்டிக்காய்கள் இருக்குது, நாட்டு மரக்கறிகள். வெண்டிக்காய் வந்து 350 கொடுக்குறோம். நல்ல வெண்டிக்காய் காலையில் பறிச்சது, பின்னேரம் பறிச்சது இல்லை, காலையில் பறிச்சது. பயத்தங்காயம் அதே மாதிரி காலையில் பறிச்சது 2 விலைக்கு இருக்குது. பச்சை பயத்தங்காய் இருக்குது, வெள்ளை பயத்தம் இருக்குது. பச்சை பயத்தம் வந்து 350, அது வந்து 400 ரூபா கொடுக்குறேன் கிலோ. அனைத்து கடைகளும் திறக்க வேண்டும். இன்னும் இருக்கிற கடைகளையும் கொடுத்து மக்களை வர வைக்க வேண்டும். நிறைய சாமான்கள் போட்டால் நிறைய ஜனம் வருங்கள்.
வந்து கொள்வனவு செய்வாங்க. இங்கே வந்துட்டு ஒரு சாமான் இல்லை ஒரு சாமான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகிறாங்கன்னு தான் நிறைய வாங்க வாரார்கள் குறைவாக இருக்கு. ஆரம்பத்தில் வந்ததுக்கும் இப்போ வாரத்துக்கும் மிக குறை. அது அவங்களுக்கு தான் ஏற்கனவே எடுத்தவங்களும் திறக்காமலுக்கு இருக்கிறபடியா கொடுக்காமலுக்கு இருக்காங்க நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 29 கடை கொடுத்துருக்குது. இன்னும் கொடுக்குறதுக்கு 23 கடைக்கிட்ட இருக்குது. அந்த கடைகள் உடனடியாக கொடுக்கப்படணும். இந்த முதல்ல அதுக்கு முன்னுக்கு இந்த கொடுக்கப்பட்ட கடைகள் உடனடியாக திறக்கப்படணும். அது வாங்கினாக்கள் தான் அதில் பொறுப்பாக இருக்கணுமே தவிர அதுக்கு மற்றவங்க அவங்க கொடுத்துட்டாங்க தானே, வாங்கினாக்களும் பொறுப்பாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு இது வரணும். அது ஒன்றாவது. ரெண்டாவது, இந்த வியாபாரங்கிறது ஒரு நுணுக்கத்தோடு கொண்டது. அப்போ அதை வந்து ஒரு தொழில்நுட்பம் செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு சில ஆட்கள் வந்து இங்கே வர்றதில் சில சிரமங்கள் இருக்குது, தூரம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றது இங்கே ஒரு இந்த வளவெல்லாம் பெருசாக இருக்குது. இதோட சேர்த்து ஒரு மீன் கடையோ ஒரு கோழி கடையோ அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த சனத்தோட பெருக்கத்தை கூட்டலாம். எப்படி தான் இருந்தாலும் ஒரு தொழில்நுட்பமாக இதை செய்தால் இதை சக்ஸஸ் பண்ணலாம். சக்ஸஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இமயமலை ஏறி கடந்தவரே வந்து சாதாரண ஒரு ஆளே தவிர ஏறி கடந்தவர் வந்து ஒரு சாதாரண ஆள் தான். அதுவும் அவர் ஒரு டிசேபிள் ஆள் தான் ஏறி கடந்திருக்காரு. அவர் என்றைக்குமே ஏலான்னு சொல்ல முடியுங்கிற ஒரு சைடில் இருந்து தான் அவர் யோசிச்சிருக்காரு. அதனால தான் அவர் ஏறி கடந்திருக்காரு. உலகத்தில் எவ்வளோ நல்ல கால் கையெல்லாம் உள்ளவங்கள்லாம் ஏறி கிடக்காக ஒரு கால் முடியாத ஒருத்தர் தான் ஏறி கடந்திருக்காரு, ஹிலாரின்னு சொல்லிட்டு. அவர்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆள். ஆகவே இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணி எங்களுக்கு முடியும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் யோசிச்சோம்னா இது முடியாதவே கிடையாது. இது சாதாரணமாகவே முடிச்சு போடலாம். இதில் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்பிக்கிட்டு இந்த கடை செய்யலாது. ஆகவே 50 கடையும் 50 விதமாக இருந்துச்சுன்னா ஆட்கள் வருவாங்க. அதில் வேறு மற்றது சில பேர் தேவைன்னா சின்ன இண்டஸ்ட்ரி தனமாகவும் இதை டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னால் வருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல டெய்லி ஷாப் இருந்துச்சுன்னா இங்கே வர்றது யாராலையும் தடுக்க இயலாது. ஆகவே செய்ய இயலாதுங்கிற சைட்லேயே கிடையாது, செய்ய முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு வந்தது வந்து ஒரு குறைவான வருமானத்தை தான் எதிர்பார்த்தேன். எனக்கு நிறைவாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த வளவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோழிக்கடையும் ஒரு மீன் கடையும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வெளியிலே செஞ்சுக்கலாம். மற்றது இங்கே இந்த வர்ற ஆக்களுக்கு ஒரு குளிர்பானம் அது குடிக்கிறதுக்கோ அதுக்கான வசதியெலாம் இல்லை. அந்த மாதிரி கடைகள். மற்றது புடவை கடை அது மாதிரி, மற்ற வேணும்னா ஒரு டெய்லர் ஷாப்பு அந்த மாதிரி, மற்றது இந்த சுவாமி சாமனங்கள் விற்கிறதுக்கான ஒரு கடை அதெல்லாம் இங்கே இல்லை. ஆகவே அது மாதிரி யாராவது ஒருத்தர் யோசிச்சா இதை சக்ஸஸ் பண்ணி போடலாம். வந்து இன்னொன்று பேங்க் அல்லது பேங்க் சார்பான ஏதாவது ஒரு அமைப்பு இங்கே உண்டாகிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் சில வேளை நாங்கள் சாமான் எடுக்கிற ஆட்களுக்கு இரவு 10 மணி 12 மணிக்கு தான் போய்ட்டு காசு போட்டிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு இன்னொரு பெரிய இன்கான்வீனியன்ட். ஆகவே இப்போ இதுக்குள்ளால ஒரு பேங்க் சம்மந்தமான ஏதாவது ஒரு நிறுவனம் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அமைப்பில் இன்னொரு இப்போ மீன் கடை கோழி கடை போன்றதுகள் வரணும்னு சொன்னால் உண்மையிலே வந்து அது உதவி அரசாங்க அதிபர் அது செய்யலாதுன்னு சொன்னால் அவர் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ப்ரொப்போசல் எழுதி ப்ரொப்போசல் போட்டு அது இங்கேருந்து அங்கே போய்ட்டு அங்கேருந்து இங்கே வந்து செய்கிறதுக்கு நாள் ஆகும். அதுக்கெல்லாம் இது செத்து மடிஞ்சு போனால் போயிடும். ஆகவே சாதாரணமாக நான் செய்வேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர்கிட்ட பொறுப்பு கொடுத்து வேணால் இடத்த மட்டும் ஒதுக்கி கொடுத்து அவங்களோட ஒரு ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அடிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க டெம்பரரியாக ஒரு ஹட் மாதிரி அடிச்சுக்கிட்டு அவங்க செய்வாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது.